சார், ஒரு வீடோ, இடமோ வாங்குனோம், இல்ல வித்தோம்னா, வருமான வரி கட்டணுமா? கட்டுனா அது எவ்ளோ சார் கட்டணும்? ஆ ஒரு தனி நபர் அல்லது ஒரு கம்பெனி ஒரு இடத்தையோ ஒரு வீடையோ விற்கிது அப்படின்னு வச்சுக்கிறோங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்த வாங்கியிருக்கோம். இப்போ இன்னைக்கு அந்த வீடையோ இடத்தையோ விற்கிறோம் அப்படின்னா வருமான வரி கட்டணுமா அப்படிங்கிறது உங்களோட கேள்வி. யூஸ்வலாக நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கியிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு 1,50 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கீங்க. ஸோ லாபம் மட்டுமே உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபா வந்திருக்கு. அதுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா 12% இன்கம் டேக்ஸ் கட்டிடுங்க, கேபிட்டல் கெயின் அப்படிங்கிற பேரில் இன்கம் டேக்ஸ் கட்டிடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 கோடி ரூபாய் லாபம் வந்துச்சுன்னா 12.5 லட்சம் கேபிட்டல் கெயின் டேக்ஸாக கட்டுங்கன்னு சொல்லி வருமான வரித்துறை சொல்லிடுது. முன்னாடிலாம் ஒரு இடமோ வீடோ வாங்கியிருந்தா அல்லது வித்திருந்தா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து, அதாவது நம்ம சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணால் தான் இடம் வாங்கியிருக்காங்க வித்திருக்காங்கன்னு தெரியும். இன்னைக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே தெரிய ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க அங்கே ஃபார்வர்ட் பண்ணித்தான் ஆகணும். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு இடமோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஒரு அசட்டோ ரெஜிஸ்டர் ஆகுதுனாவே ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போயிடும். அதனால நீங்கள் கட்டித்தான் ஆகணும். இப்போ இதே இடத்த வாங்குறோம், அவங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை. ஆனால் அந்த இடத்த வாங்குறதுக்கு என்ன சோர்ஸ் மூலம் வாங்குறோம், என்ன ஃபண்டை யூஸ் பண்ணி வாங்குறோம், எப்படி அந்த அமௌண்ட் இப்போ 1,50 கோடிக்கு வாங்கியிருக்கோம்னு சொல்கிறோம். ஒரு ஆள் வித்திருக்காரு, ஒரு ஆள் வாங்கியிருக்காரு. அந்த வாங்கின ஆளுக்கு அந்த 1,50 கோடி எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். வாங்குறவங்க எதுக்கும் டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. விற்கிறவங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன லாபம் வந்திருக்கோ அதுக்கு வருமான வரி கட்டித்தான் ஆகணும்.